ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊரில் வெயிலெல்லாம் எப்படி இருக்குது? வெயிலுக்கேற்ற ஒரு ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோர் ரசம். பாருங்கள், தயிர் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதை நல்லா விப் பண்ணி வைக்கணும். அதுக்கு தேவையான தாளிக்க வேண்டிய சாமான்கள்: பச்சை மிளகா, இது சிவப்பு மிளகா கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சியும் இந்த பச்சை மிளகாயும் நான் அரைக்கிறத போட்டு அரைச்சிக்க போகிறேன். இப்போது கொஞ்சோண்டு கடலை மாவையே எடுத்துகிட்டு இருக்கேன்னாக்கா மோர் அடுப்பில் வச்சா உடையும். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலக்கினா அது உடையாது. இது பாருங்கள், இது பருப்புசிலி, கீரை பருப்புசிலி, உப்பு. சரியா? இப்போ பண்ணுறதை பார்க்க. இப்போ பாருங்கள் மக்களே, நான் இது மோரை வச்சாச்சு அடுப்பில். இப்போ நான் இந்த கடலை மாவை சேர்த்துக்கிறேன். ஏன்னா மோர் வச்ச உடனே அதோட தன்மை என்ன, உடஞ்சிடும், இட் வில் பிரேக் இல்லையா? அதை நான் உடையாமல் இருக்கிறதுக்கு கண்டினியூஸ் ஸ்டர்ரிங் இருக்கணும். ஸோ இவங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ரசம், ஷுட் திங்க் இன் யோர் மைண்ட், நாட் மோர் குழம்பு. ரைட்டா? இப்போ நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயை பாருங்கள், இப்போ இந்த இது போட்டுருக்கேன். தாளிப்புக்கு சைட் பை சைடு ரெடி பண்ணிக்கணும். இல்லைன்னா அந்த நேரம் மோர் உடஞ்சி போயிடும். ஓகேவா? ஈரம் இருக்குது, அதை கொஞ்சம் தொடச்சுட்டு நான் புட்டிங் சம் கோகனட் ஆயில். இந்த மோர் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே கொஞ்சம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நம்ம தேங்காய் யூஸ் பண்ணுறது கிடையாது. வி ஆர் ஒன்லி யூஸிங் தேங்காய் எண்ணெய். ஸோ நான் இது அப்படியே கொதி வந்துருக்கு, சிம்லேயே இருக்குது, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகேவா? now I'm going to put little bit of எண்ணெய் காயறது. சந்தன பெட்டியில் இருக்கிற adding some கடுகு, மஸ்டர்ட் சீட்ஸ். நீங்கள் யூ கேன் ஆட், பாருங்க, நான் கொஞ்சம் ஜீரா சேர்த்துக்கிறேன். ஜீரா வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஓமா சேர்த்துக்கலாம். புரியுதா? நான் ஜீராவும் சேர்த்துனுட்டேன். Now I am going to add one by one all these things. இப்போது நான் இந்த இஞ்சியும் போட்டுக்க போகிறேன். ஏன்னா இஞ்சி ஒரு காரத்தன்மை கொடுக்கும். அதை நான் ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு பவுண்ட் இட். அரைச்சி போடலாம், அப்படி நான் போடலை. இது ரெண்டையும், இந்த காரம் கொஞ்சம் இறங்கிக்கும். ரொம்ப பிளான்ட்டாக இருந்தாலும் சாப்பிட முடியாது இல்லையா? ஸோ ஐ am doing like this, an ancient way of doing all these things. Okay, so now அந்த இது தெரியுதா உங்களுக்கு? தாளிப்பு தெரியுதா? see, I have put ராய் and ஜீரா. இது இங்கே அழகாக வெந்துன்ருக்கு, இது கொதிச்சுட்டுருக்கு. சாரி, now சத்தம் கேட்குறதா சொடான்னு? நான் putting this, பவுண்ட் பண்ணி வச்சதை போட்டாச்சு. now I am adding the green chilli, red chilli, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை. ஓகே, பாருங்க, நல்லா giving a toss. Now I'm also going to add பெருங்காயத்தூள். அணைச்சிட்டேன் நான். I have done my part. பாருங்க, and can you see? பாருங்க, ரெடி ஆயிடுத்து. பாருங்க, வண்டர்ஃபுல் மோர் ரசம். ஹலோ மக்களே, இங்கே பாருங்கள், ரசத்தை ஊற்றின்னு இருக்கேன். லெட் மீ டேஸ்ட். ரியலி ஈல்டு ஃபார் திஸ் ஹீட்டட் சம்மர்ஸ். நிஜமாக பண்ணி பாருங்கள் மக்களே, பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இட் இஸ் இன்டியூசிங் மீ டு ஈட் த நெக்ஸ்ட் மவுத். அருமையான ஒரு உணவு, பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.
இந்த சம்மர்ஸ்க்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் வேணால் இது இஞ்சி அரைச்சி போடுங்க. உங்களுடைய காம்பினேஷன் யூ கேன் ஆல்வேஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். லெட் மீ ஹாவ் மை லஞ்ச். தேங்க்யூ.